எந்த இடத்துல உங்களுக்கு அவன் அடிச்ச ஆபாச குறியீடு காட்டுறதா அந்த என்ன நியாயம் பிரச்சனை பார்வையில பிரச்சனை என்ன சொன்னாலும் சரின்னு சொன்னா இதான். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்துருச்சு. அந்த ப்ரோமோல நடந்த விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வச்சே சொன்னேன், இது வந்து ரெட் கார்டை மீன் பண்ணலங்க, அந்த பசில் டாஸ்க் மாதிரி நடந்ததில்ல, அதில் இருக்கிறத தான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு. அதே மாதிரி டேபிள்லையும் ரெட் கலரில் நிறைய பிளாக் இருக்கு, இதை வச்சு கண்டிப்பாக பார்வதியே இன்னைக்கு வருன்னு வருத்தி எடுப்பார்னு சொன்னேன். அதே மாதிரி பார்வதி இந்த விஷயத்த பண்ணும் போது நிச்சயமாக பார்வதி இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொன்னேன். நிறைய பேர் பார்வதி பிஆர்னு என்ன சொல்லுவீங்க, ஆனால் பார்வதி சரியாக பண்ணும்போது சரின்னு சொல்கிறேன், தப்பாக பண்ணும்போது தப்புன்னு சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது அந்த இஷ்யூ வரும்போதே இந்த இடத்துல வந்து பார்வதி பண்ணது தப்பு தான், ஆனால் இதை தாண்டி அரோரா மேலே சில தப்பு இருக்கு, அதை பற்றி விஜய் சேதுபதி பேச வாய்ப்பில்லை. ஏன்னா வந்து விஜய் சேதுபதி கொஞ்சம் பெரிய விஷயத்தை தான் எடுத்து பேசுறாரு, இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக எடுத்து பேசுவார்னு எனக்கு தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வச்சே என்னை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், கண்டிப்பாக இந்த இஷ்யூ இன்னைக்கு மெயினாக இருக்கும்ட்டு. அது மாதிரி தாங்க நடந்திருக்கு. சரி, என்ன ஆரம்பிக்கிறாரு, எப்படி ஆரம்பிக்கிறாருன்றதை பற்றி பார்ப்போம். விஜய் சேதுபதி என்ன பண்ணிட்டாருன்னா, டேபிளில் அந்த பிளாக் எல்லாம் வச்சிருக்காரு. அரோரா எப்படி வச்சாங்களோ அதே விஷயத்தை வச்சு காமிச்சிடுறாரு. இது எந்த ஆங்கிள் உங்களுக்கு தப்பா தெரியுது, பார்வதி திவாகர் இது எந்த ஆங்கிள் உங்களுக்கு தப்பா தெரியுதுன்னு கேட்கறாரு. இவங்க ரெண்டு பேருமே மொழின்னு முடிச்சிட்டு இருக்காங்க. ஏங்க கேம்ல வந்து எல்லாருமே அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு இருக்காங்க, அப்ப அந்த பொண்ணு இந்த மாதிரி வச்சு, அதாவது இந்த ஆபாச குறியீடு காமிச்சு உங்ககிட்ட விளையாட போதா, இல்ல இந்த மாதிரி ஆபாச குறியீடு காட்ட போதா, அந்த பொண்ணுக்கு வேற வேலை இல்லையான்ற மாதிரி கேட்கறாரு. ஸோ புரிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான் நமக்கு அடி இன்னைக்கு நிச்சயம்ட்டு. திவாகரே ஸ்டார்டிங்கே அப்ரூவராக மாற ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொல்றாருன்னா, சாரி சார் நாங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொன்னால் மட்டும் விட்டுருவேனா, இருறா அவங்களை அடின்னு அடிக்கிறேன்ற மாதிரி விஜய் சேதுபதி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, பார்வதி நீங்கள் வக்ரம்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, இதுதான் வக்ரம். ஏன்னா சாதாரணமாக காமிச்ச ஒன்றை கூட நீங்கள் வேற மாதிரி யோசிக்கிறீங்கன்னா இதுதான் வக்ரம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதோட மட்டும் நேரத்தில் போட்டு புரட்டி எடுக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசில் பிரச்சனைங்க, உங்கள் எண்ணத்தில் பிரச்சனைங்க, உங்ககிட்ட தாங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி அடின்னு அடிக்கிறாரு. ஸோ இது ஃபுல் எபிசோடில் நீங்கள் பார்த்தாலுமே 10 நிமிஷத்துக்கு மேலே இந்த இஷ்யூ வச்சு உங்களை அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் பார்வதி பண்ணும் போதே சொன்னேன், ஏன்னா இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நீங்கள் அரோரா மேலே வேற ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா கூட அது பிரச்சனையாக தான் போகும். அதாவது நீங்கள் சொன்னது தப்பு சரின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் இந்த ஆபாச குறியீடு காமிச்சிட்டாங்கன்னு கொண்டு வரதெல்லாம் உண்மையிலேயே பிரச்சனையில் தான் முடியும். இவங்க இதை பண்ணதுக்கு ஒரு காரணமும் இருக்குது, பார்வதியும் திவாகரும் மாட்டினதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னா, அரோரா மேலே திவாகருக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா வந்து அந்த ஜெயிலுக்கு போடணுன்ற மாதிரி ஒரு இஷ்யூ வந்ததில்ல, அதுக்கு அரோரா காரணம்னு நினைச்சாரு, அதனால இதை கொண்டு வந்தாரு. பார்வதிக்கு 2-3 பிரச்சனை. ஒன்று, இவங்க கிங்டம்ல இருந்து பக்கத்து கிங்டமுக்கு போயிட்டாங்கன்ற காண்டு. இதை தாண்டி என்னடா இது, இப்போ கமருதீன் நிறைய அரோரா கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாரு, நம்ம கூட டைமை ஸ்பெண்ட் பண்ண மாட்டாருன்னு 2வது பிரச்சனை. இந்த பிரச்சனையெல்லாம் மனசில் வச்சு அரோராவை ஏதாவது பண்ணணுன்ட்டு இப்படி பண்ணிட்டாங்க. அது அவங்களுக்கு பயங்கர பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ விஜய் சேதுபதி சூப்பராக கேட்டார். ஏன்னா இப்படி தான் கேட்கணும், இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து போகிற போக்கில் சொல்கிற விஷயம் கிடையாது, டக்குன்னு ஒருத்தரை பற்றி அப்படி சொல்ல முடியாது. கரெக்டாக தான் கேட்டிருக்காரு. அதே சமயம் அரோரா இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் நிறைய பண்ணியிருக்காங்க. அப்படி நிறைய பண்ணதெல்லாம் பர்சனல் அப்படின்ற மாதிரி விஷயம் ஆகிடும். இப்போ துஷாரை பக்கத்தில் உட்கார வச்சு மடியில் கை வைக்கிறாங்கன்னாகட்டும், அதே மாதிரி ஸ்விம்மிங் பூலை வச்சு டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்களாகட்டும், அதெல்லாம் வந்து இவர் வந்து வெளிப்படையாக பேச முடியாது. அதெல்லாம் வந்து தனிப்பட்ட விஷயம். ஸோ விஜய் சேதுபதி வெளிப்படையாக பேச முடியாது. அதை இன்டெரக்டாக என்ன சொல்லிட்டாருன்னா, கொஞ்சம் ஆபாசமாக பேசுறீங்க, சின்ன பசங்களாம் பார்க்குறாங்க, கவனிச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதாவது பார்வதி கவர் போட்டு சாப்பிடணும், கவர் போடாமல் சாப்பிடணும்னு பேசினதுக்கும் துஷார் கிட்ட வந்து அரோரா பண்ணதையும் அப்படி சொல்லிட்டாரு. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வெளிப்படையாக தான் பேசணும், கரெக்டாக வெளிப்படையாக பேசிட்டாரு. இந்த சிம்பிள் எங்கே உங்களுக்கு தப்பாக தெரியுதுன்னு கேட்குறாரு. அதுக்கு நிச்சயமாக விஜய் பார்வதி ஏதாவது முட்டு கொடுத்துருப்பாங்க, இல்லை சார் எனக்கு அப்படி தெரிஞ்சது சார், இப்படி தெரிஞ்சது சார் அப்படின்னு. அப்படியே இருந்தாலும் இவர் அதுக்கும் போட்டு பொழப்பாரு. அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா தோன்ற எல்லாத்தையும் சொல்லிடுவீங்களா, உங்கள் எண்ணம் தானங்க தப்பாக இருக்கு அப்படின்ற மாதிரி யாரைய ப்ரோமோலியே போட்டு பொழக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இதை தாண்டி கெமி நின்றுட்டு இருக்கிறத பார்த்தா, கெமி வந்து அங்கே ஒரு ரீசனை சொன்னாங்கல்ல, அதையே சொல்லியிருப்பாங்க. அதாவது கிங்டமை விட்டு போன கோவத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதனால உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கும்னு கெமி அங்கேயே கரெக்டாக ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க. இங்கேயும் அந்த பாயிண்ட்டை சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி விஜய் சேதுபதி சூப்பராக திவாகர் கிட்ட ஒன்று சொன்னார், அது நல்ல அட்வைஸ் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் உங்களுக்கு பிடிச்சவங்க ஒரு விஷயத்த சொன்னால் நீங்கள் உடனே ஏற்றுக்கிறீங்கல்ல, அப்படி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரி பிரச்சனை வரும்ன்றதுக்கு இதுதான் சாட்சின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக திவாகர் இந்த பிரச்சனைக்கு வந்ததுக்கு பார்வதி தான் காரணம். பார்வதி ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கு திவாகரையும் கூட சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அதை மீன் பண்ணி தான் விஜய் சேதுபதி இப்படி சொல்றாருன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரை வருத்தி எடுத்த மாதிரி நிறைய பேரை வருத்தி எடுக்கணும், சபரியை வருத்தி எடுக்கணும். எஃப்ஜே இந்த வாரம் ரொம்ப அட்டகாசம் பண்ணல, கொஞ்சம் கம்மியாக தான் அட்டகாசம் பண்ணா.
சபரி வந்து அந்த கண்டிப்பா வந்து பார்வதி அடிச்சாரு பாத்தீங்களா, அதுக்கு சபரியும் இந்த மாதிரி போட்டு பொளக்கணும். சொல்ல முடியாதுங்க, இன்னைக்கு 4 ப்ரோமோ வரும். 4வது ப்ரோமோவா சபரியை கேள்வி கேட்கறது கூட வர வாய்ப்பு இருக்கு. ஒன்னு பார்வதியை அடிச்சதுக்காக கேள்வி கேட்பாரு, 2வது என்னன்னா எங்க பிரஷ் வச்சு எதுக்குங்க அவ்வளவு அலப்பற பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அப்படி கேட்பாருன்னு நினைக்கிறேன். அதுதான் 4வது ப்ரோமோவா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்தையும் சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல பார்ப்போம்.